அனைவருக்கும் வணக்கம். இன்று பக்தர்களின் கோரிக்கையை பைரவரிடம் கேட்டருளும் செய்யூர் கந்தசுவாமி கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் அமைந்துள்ளது திருப்புகழில் பாடப்பட்ட கந்தசுவாமி திருக்கோயில். மிகவும் தொன்மை வாய்ந்த இத்திருத்தலத்தில் முருகன் கந்தசுவாமியாய் வள்ளி தெய்வயானையுடன் நமக்கு அருள் புரிகின்றார். சிவபெருமானின் சேய் ஆன முருகப்பெருமான் இங்கு அருள் பாலிப்பதால் இவ்வூர் சேயூர் என பெயர் பெற்றது. நாளடைவில் மருவி செய்யூர் என்று ஆனது. இதனால் இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு சேய் குழந்தை வரம் உறுதியாக கிடைக்கும் என்கிறார்கள். சூரபத்மன் முதலான அசுரர்களை போரில் வெற்றி கொள்ள முருகப்பெருமானுக்கு உதவிய பைரவரின் பூத வேதாள கணங்கள் முருகப்பெருமான் வள்ளி தேவயானையோடு வீற்றிருக்கும் திருக்கோலத்தை காண விரும்பி பைரவரிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை முருகப்பெருமானிடம் தெரிவித்தார் பைரவர். இதை ஏற்ற முருகப்பெருமான் பைரவரிடம், யாம் சேயூர் எனும் பதியில் தினமும் ஈசனை ஆராதிக்க உள்ளோம். பூத வேதாள கணங்கள் அப்பகுதிக்கு வந்தால் யாம் வள்ளி தெய்வயானை சகிதமாக காட்சியளிப்போம் என்று அருளினார். பைரவர் பூத கணங்களை அழைத்து கொண்டு சேயூர் வந்து தரிசனம் பெற்றார். சேயூரில் நாள்தோறும் நள்ளிரவில் கந்தசுவாமியும் 27 பூத வேதாள கணங்களும் சோமநாதரை வழிபடுகிறார்கள் என்பது ஐதீகம். கர்ப்பகிரகத்தின் மூலவர் கந்தசுவாமியாக வள்ளி தெய்வயானை சமேதராக நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் வள்ளி கருங்காலி மரங்களாகும். தீர்த்தம் செட்டிக்குள தீர்த்தமாகும். இக்கோவிலில் உள்ள ஒரு தனி சிறப்பு அம்சம் வெளிப்பிரகாரத்தை சுற்றி அமைந்துள்ள நட்சத்திர வேதாளங்களாகும். இங்குள்ள வேதாளங்கள் முருகன் சூரபத்மனையும் பிற அரக்கர்களையும் வதைக்கும் போது அவருக்கு துணை புரிந்த சிவகணங்களாகும். அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒன்றாக மொத்தம் 27 பூத கண வேதாளங்கள் இக்கோவிலை சுற்றி அமைந்திருக்கிறது. இக்கோவிலில் வேதாளங்கள் மட்டுமின்றி பைரவரும் காணப்படுகிறார். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலும் அவரவர் நட்சத்திரத்திற்குரிய வேதாளங்களை வழிபட்டு நம் கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தால் அக்கோரிக்கைகளை வேதாளங்கள் பைரவர் மூலமாக முருகனிடம் கொண்டு போய் சேர்த்து அவை நிறைவேற்றப்படுவதாக ஐதீகம். மயில் மண்டபத்தின் பின்புறத்தில் குலதெய்வம் வழிபாடு ஆக பெரியாண்டவர் பூஜை நடத்தப்படுகிறது. சிவராத்திரி மற்றும் பங்குனி உத்திர நன்னாளில் பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி பெரியாண்டவர் பூஜையை சிறப்பாக செய்கிறார்கள். ஓம் முருகா சரணம். நன்றி. வாழ்க வளமுடன்.